நான் நல்லா இழுத்து மூடி தூங்கிட்டேன். பையனுக்கு வந்து ஸ்கூல் அரையாண்டு பரீட்சைக்கு லீவ் விட்டாங்க. எப்பவும் நம்ம திங்கக்கிழமை 6:30 7 மணிக்குள்ளே எழுந்துரும். அன்றைக்கி திங்கக்கிழமை நல்லா அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு பையனுக்கு ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது. அது ரிஹர்சல் வர சொல்லியிருந்தாங்க. அவனுக்கு ஃபீவர்னோன்னு இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முளைச்சோடனே தம்பிக்கு வந்து பாலை வந்து ஆற்றி கொடுத்துட்டேன், குடிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி வரமிளகா போட்டு தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் வச்சேன். நமக்கு வந்து ஒரு புது பொருளில் வந்து ஏதாவது நம்ம செய்யணுன்னா நமக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி இன்றைக்கி புதுசாக மண் சட்டியில் செய்ய போகிறோன்னா எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. சட்னியை சிம்மில் போட்டு மூடி வச்சுட்டு மிஷினில் துணி போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டனால மிஷினில் துணி தான் போட்டு விட்டேன். பாப்பா வந்து டெய்லி ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 10 ட்ரெஸ்ஸாவது அவுத்து போட்டுக்கிட்டே இருப்பா. அதனாலே துணி நிறையா சேர்ந்துருது. மிஷினில் துணியை போட்டு வந்து சட்னியும் ரெடி ஆகிட்டு. மிஷினில் துணி போட்டு வந்து பார்த்தா சட்னியும் ரெடி ஆகிட்டு. அதையும் ஆற வச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு, அதையும் கழுவி வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து சட்னியை அரைச்சாச்சு. பையன்கிட்ட சாப்பிட்றியான்னு கேட்டால் இல்லாமல் இப்போ தானே பால் குடித்தேன், நீ வேணால் சாப்பிடுன்ட்டான். நான் வந்து பல்ல விளக்கிட்டு 3 இட்லி மட்டும் எனக்கு வச்சு சட்னி அரைச்ச சட்னியை வச்சு சாப்பிட்டேன். நல்லா இந்த குளிருக்கு வந்து காலையிலே வந்து சூடாக இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கையும் பாப்பா முளைச்சிட்டான். அவளையும் பல் விளக்க வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் வந்து இட்லியை வந்து வச்சு ஊட்டி விட்டேன். நான் ஒரு சின்ன வரமிளகா வச்சதுக்கே என் பையன் அதுக்கே வந்து காரமாக இருக்கும், உரைக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே தான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். பாப்பா இப்போ சட்டு டாய்ஸை வச்சு விளையாண்டுக்கிட்டே அவள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தா. சாப்பிட்றது எப்போவுமே பாப்பா பண்ண மாட்டா. தம்பி தான் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். தம்பி பொம்மையை வந்து பாப்பா வந்து உட்காந்து உடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் அவளை அடைச்சிட்டான். அவள் சாப்பிடும் போதே அழுதுகிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அவன் பொம்மை எதையுமே பாப்பாவுக்கு விளையாட கொடுக்கவே மாட்டான்.